வெல்கம் டு ஜெயசார் ஐஏஎஸ் அகாடமி. நான் பிரான்சிஸ் சகாய ஆரோக்கியமேரி. நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சியில் 8th யூனிட்டை பற்றி பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சமுதாய வரலாறு, தொல்லியல் சான்றுகள் பார்த்துருக்கோம். அக்காலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறு அப்படின்ற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். இதில் லாஸ்ட்டாக என்ன பார்த்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுத்தொகை நூல்கள் முடிச்சிருக்கோம். டிஎன்பிஎஸ்சியில் 8th யூனிட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எட்டுத்தொகை நூல்கள்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, நம்ம கிளாஸோட இது எப்படி கம்பைன்ட் ஆகி போகுது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2021ல ஒரு குரூப் ஒன் சர்வீஸ் நடந்தது. அதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதிலால் கவலை கவச்ச ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி அப்படின்ற வரிகள் கண்ணகியோட வரலாற்றை குறிப்பது போல காணப்படுது. இது எந்த சங்க இலக்கியத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இந்த ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி அப்படின்ற வரிகள் எந்த நூல்ல இருக்கு அப்படின்றதே பார்த்திருக்கோம். எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்றிணையில இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அடுத்து இப்போ நடந்த குரூப் ஒன் 2022ல நடந்த குரூப் ஒன்ல கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் பாருங்க. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படின்னு சொல்லக்கூடிய புறநானூற்று பாடல்ல உலக மேம்பாட்டிற்கு யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் பாடியிருக்கிறார். சரிங்களா? அதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடா இருந்தா என்ன, காடா இருந்தா என்ன, மேடா இருந்தா என்ன, பள்ளமா இருந்தா என்ன, அவருடைய ஆட்சி பகுதி எப்படி இருந்தா என்ன, ஆனா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஆடவர்கள் நல்லவங்களா இருந்தாதான் அந்த நாடு நல்ல நாடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த பாட்டுல யார உலக மேம்பாட்டிற்கு யாருடைய ஒழுக்கத்தை அடிப்படையா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடவர்களுடைய ஒழுக்கத்தை தான் அடிப்படையா சொல்றாங்க. சரிங்களா? இந்த பாட்டை எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஔவையார் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இதுல நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 2 லைனை கேட்டிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கடைசி இருக்கக்கூடிய 2 லைனை கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அது பின்னாடி வரும், பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. சரிங்களா? அதுல கற்றறிந்த சான்றோர்களின் தலைவராக புறநானூறு யார சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாங்குடி மருதனாரை தான் சொல்லும். சரிங்களா? புறநானூற்றுல கற்றறிந்த சான்றோர்களின் தலைவரா யார சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாங்குடி மருதனார சொல்லுவாங்க. சரிங்களா? மாங்குடி மருதனார் புறநானூற்றுல பாடல்கள் எழுதியிருப்பாரு. அதுல கற்றோர்களுக்கு என்னென்ன மாதிரியான சிறப்புகள்லாம் இருக்கு, சான்றோர்களுடைய பண்புகள் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால கற்றறிந்த சான்றோர்களின் தலைவனா புறநானூறு யார சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாங்குடி மருதனாரை தான் சொல்லுது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், இன்னொரு எக்ஸாம் அசிஸ்டன்ட் டைரக்டர், இது ரெண்டும் சேர்த்து ஒரே எக்ஸாமை கண்டக்ட் பண்ணாங்க. அதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்ககால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சங்ககால மக்களுடைய திருமண முறைகளை குறிப்பிடக்கூடிய நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க படிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகநானூறு படிக்கும்போது படிச்சிருக்கோம். அகநானூர்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரியர்களுடைய வருகைக்கு முன்னாடி தீ மிதித்தல், தீ வளமறுதல், ஐயர் வச்சு மந்திரம் ஓதுதல், இந்த மாதிரியான சடங்கு முறைகள்லாம் இல்லாம 4 பெண்கள் கூடி திருமணம் நிகழ்த்தி வச்சாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் இருக்கும். சரிங்களா? அப்போ சங்க காலத்தில் நடந்த திருமண முறைகள் பத்தி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகநானூறு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டர் எக்ஸாமு. அதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீரின்றி அமையாது உலகு என்று திருக்குறளுக்கு முன்பே கூறிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நீரின்றி அமையாது உலகம் போல தம்மின்று அமையா நம் நயத்து அருளி அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் எழுதியிருக்கிறாரு. எந்த நூல்ல எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்றிணையில எழுதியிருக்கிறாரு. சரிங்களா? இந்த வரிகள் நீரின்றி அமையாது உலகு அப்படின்றது எங்க இடம்பெற்றிருக்குன்னா நற்றிணையில இடம்பெற்றிருக்கு. திருக்குறளுக்கு முன்பே கூறிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா?
எப்படின்னு பாத்தீங்கன்னா நற்றிணை வந்துட்டு 3வது சங்க காலத்தை சேர்ந்த நூல். அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் எழுதப்படுறதுக்கு முன்னாடியே நற்றிணை எழுதப்பட்டாச்சு. அதனால திருக்குறளுக்கு முன்பே எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டா நற்றிணை. இந்த எழுதினவர் யாரு அப்படின்னு கேட்டா கபிலர் எழுதியிருக்கிறார். சரிங்களா? அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா புறநானூறுல ஒரு வரி இருக்கும். நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்செழியனுக்கு குடப்புலவியனார் அப்படின்ற புலவர் சொல்ற மாதிரி ஒரு லைன் இருக்கும். சரிங்களா? இப்போ நீரின்றி அமையாது உலகு அப்படின்றது திருக்குறள்ல இருக்கு, நற்றிணையில இருக்கு, இன்னொன்னு புறநானூறுல இருக்கு. திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, நற்றிணையில சொன்னவர் கபிலர், இன்னொன்னு புறநானூறுல சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடப்புலவியனார் வந்து சொல்லியிருக்கிறார். சரிங்களா? இது உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். ஒரே லைன் தான், 3 நூல்கள். யாரு சொல்லியிருக்கா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்து வந்துட்டு கம்பைன்டு ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் நவம்பர் 21ல நடந்தது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குறுநில மன்னர்கள் அவங்களுடைய ஆட்சி பகுதியை பொறுத்த சொல்லியிருக்காங்க. பாரி ஆண்டது பரம்புமலை, பேகன் வந்துட்டு பழனிமலை, வேட்டுவன் வந்துட்டு கோடைமலை, ஆய் வந்துட்டு குதிரை மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆய் ஆண்டது வந்துட்டு குதிரை மலை கிடையாது, பொதிகை மலை. அப்போ எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3 சரியாக பொருந்தி உள்ளது, 4 மட்டும் சரியாக பொருந்தவில்லை அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் போயிடலாம். ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் அண்ட் பிளானிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம். சரிங்களா? இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புகழெனின் உயிரும் கொடுக்குவர், பழியெனின் உலகுடன் பெறினும் கொல்லலர் அப்படின்னு சொல்லக்கூடிய புறநானூற்று வரிகள் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த வரிகள் புகழெனின் உயிரும் கொடுக்குவர், பழியெனின் உலகுடன் பெறினும் கொல்லலர் அப்படின்றது புறநானூறுல சொல்லியிருக்கு. யாரை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சான்றோர்களை தான் இந்த வரிகள் வந்துட்டு குறிக்குது. சரிங்களா? நம்மளுடைய சான்றோர்கள் புகழ் அப்படின்னா உயிரை கூட கொடுப்பாங்க, பழி அப்படின்னா எதையுமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதான் இதுக்கான பொருள். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் ஜான்வரில நடந்தது. இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாரு. என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலுடைய இந்த புறநானூற்று பாடலுடைய முதல் அடி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த பாட்டு எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநானூறுல கணியன் பூங்குற்றனார் எழுதின யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதனுடைய இறுதி பாடல் வரிகள் தான் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப டிஎன்பிஎஸ்ல எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க. ஒண்ணு அடுத்த லைனு, இல்லைன்னா கடைசி லைனை கொடுத்து அதோட முதலடி என்ன, இல்லைன்னா முதலடியை கொடுத்து கடைசி அடி என்ன, அதனுடைய ஆசிரியர் யாரு, இல்லைன்னா எதை பத்தி சொல்லுது அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஸ்டின் வந்துட்டு கிரிட்டிக்கலா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் அனாலிசிஸ் அப்படின்றது. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்ல 8th யூனிட்ல என்ன மாதிரியான கொஸ்டின் எல்லாம் கேட்கறாங்க, அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீடைல் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் அப்படின்ற எக்ஸாம்ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். என்ன கொஸ்டின் வந்து பாருங்களேன். என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே அப்படின்னு சொல்லக்கூடிய புறநானூற்று பாடல் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது வந்துட்டு புறநானூறுல வரும். இந்த பாட்டை எழுதுனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஔவையார் எழுதியிருப்பாங்க. யாருக்காக எழுதியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதியமான் நெடுமான் அஞ்சிக்காக எழுதியிருப்பாங்க. எப்ப எழுதியிருப்பாங்க அப்படின்னா அதியமானுக்காக ஔவையார் வந்துட்டு தொண்டைமான்கிட்ட தூது போவாங்க. தூது போகும்போது எதுக்காக தூது போறாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு போர் செய்ய வேணாம், சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக. அப்ப போயிட்டு தொண்டைமான்கிட்ட போயிட்டு ஔவையார் சொல்றாங்க, நீங்க போரை கைவிட்டுருங்க, இல்ல அப்படின்னா என்கிட்ட ஒரு மறவன் இருக்கான், அவ எப்படிப்பட்டவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 தேர்களை செய்யக்கூடியவன், அந்த அளவுக்கு வலிமையான ஒரு மறவன் இருக்கான். அவன் வந்துட்டு ஒரு மாசம் முழுவதும் ஒரு தேரை செஞ்சான் அப்படின்னா அந்த தேருடைய ஒரு கால் எந்த அளவுக்கு வலிமையா இருக்குமோ
அந்த அளவுக்கு வலிமை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு அதியமான பத்தி தொண்டைமானிட்ட சொல்றாங்க. இதனால அதியமான் வந்துட்டு ரொம்ப வலிமை மிக்கவன், நீங்கள் போரை தவிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லுவதாக இந்த பாடல் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த பாடல் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதியமானுடைய வலிமையை பத்தி தான் இந்த பாட்டு சொல்லியிருக்கு. சரிங்களா? என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் என்ன பொருளை உணர்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதியமான் வந்துட்டு வலிமை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்வதாக இருக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர் கொளார் அப்படின்னு சொல்லக்கூடிய புறநானூற்று பாடல் உணர்த்தும் துறை எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிங்களா? புறநானூற்றில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலோ இறுதியிலையும் அதனுடைய திணை என்ன, துறை என்ன, யாரு பாடியிருக்கா, யாரை பத்தி பாடியிருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இருக்கும். இந்த லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கபிலர் வந்துட்டு பாரியோட மகளிரை பத்தி பாடக்கூடியதா ஒரு பாட்டு புறநானூர்ல கபிலர் எழுதியிருக்கிறாரு. பாரியோட மகளிரை பத்தி பாடியிருக்கிறார். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரிய வந்துட்டு மூவேந்தர்களாலையும் தோற்கடிக்கப்பட முடியல. சூழ்ச்சியினால பாரிய வந்துட்டு கொண்டுறாங்க. சரிங்களா? அந்த சமயத்துல பாரி இறந்ததுக்கு அப்புறம் பாரியோட மகளிர் வந்துட்டு புலம்புவதாக அமைஞ்சிருக்கு. எப்படி புலம்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பௌர்ணமில, அதாவது போன பௌர்ணமில நிலா வந்துட்டு முழுமையா இருந்தது. அப்போதைக்கு எங்க அப்பா இருந்தாரு. எங்களுடைய அரசாட்சியும் இருந்தது. ஆனா அடுத்த பௌர்ணமி வந்துருச்சு. நிலா மட்டும் முழுசா இருக்கு. ஆனா எங்க அப்பாவும் இல்ல, எங்களுடைய அரசாட்சியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புற மாதிரி கபிலர் எழுதியிருக்கிறார். சரிங்களா? அப்போ இதுல இருக்கக்கூடிய துறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கையறு நிலை அப்படின்றது. சரிங்களா? புலம்புதல் அப்படின்றத நம்ம துறையில என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கையறு நிலை அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இந்த பாடல்ல வந்திருக்கக்கூடிய துறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கையறு நிலை அப்படின்ற துறை தான் வந்திருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கெமிஸ்ட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் 2022ல நடந்தது. அதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரலாற்று செய்திகளை மிகுதியாக கூறக்கூடிய 8 தொகை நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம அகநானூறு பத்தி படிக்கும்போது வரலாற்று செய்திகளை அதிகமாக கூறக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். வட இந்தியர்கள் பத்தியும் அதிகமாக கூறக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இதுல வட இந்தியர்கள் நந்தர்கள் பத்தியும் மௌரியர்கள் பத்தியும் சொல்லியிருக்கோம். இந்த வரலாற்று செய்திகளை அதிகமா பாடின புலவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரணரும் மாமூலனார் 2 பேரும் பாடியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ வரலாற்று செய்திகள் மிகுதியாக கொண்ட 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அகநானூறு தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். 8 தொகை நூல்களுள் அதிகமான பாடல்களை கொண்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 8 தொகை நூல் 8ஐயும் பத்தி படிக்கும்போது ஒவ்வொரு நூலும் எவ்வளவு பாடல்கள் இருக்கு அப்படின்னு படிச்சிருக்கோம். இதுல நற்றிணை வந்து பாத்தீங்கன்னா 400 பாடல்கள். அதனால நற்றிணை 400 அப்படின்னே சொல்லியிருப்போம். குறுந்தொகையிலையும் 400 பாடல்கள், குறுந்தொகை 400 அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். கலித்தொகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 150 பாடல்கள் தான் இருக்கும். சரிங்களா? கலித்தொகையில 150 பாடல்கள். ஐங்குறுநூறுல மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 500 பாடல்கள் இருக்கும். 5 திணை பத்தி 5 புலவர்கள் பாடியிருப்பாங்க. 5 நூறுகளை கொண்டிருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஐங்குறுநூறு அப்படின்னே சொல்லுவோம். சரிங்களா? குறுகிய அடிகளால் ஆயிருக்கக்கூடிய நூல் 500 பாடல்களை கொண்டிருக்கக்கூடியது. அதனாலதான் அதை வந்துட்டு ஐங்குறுநூறு அப்படின்னே சொல்றோம். அப்போ 8 தொகையில அதிகமான பாடல்களை கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு ஐங்குறுநூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் எக்ஸாம்ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் ரொம்ப நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். செம்புள பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் படிச்சிருக்கோம் குறுந்தொகையில. அப்போ இங்க டேஷ் கொடுத்திருக்காங்க. என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்றது. சரிங்களா? இந்த பாட்டுக்கான ஆசிரியர் பேர் நம்ம பார்த்திருக்கோம். யாருன்னு தெரியாததுனால இந்த பாட்டோடைய அடியை வச்சு அந்த ஆசிரியர் வந்து சொல்லுவாங்க, செம்புல பெயல் நீரார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். அதே எக்ஸாம்ல பாருங்களேன். யாழுளே பிறப்பினும் யாழுளே பிறப்பினும் யாழ்க்கு அவைதாம் என் செய்யும் சூழுங்கால்
நும்மகள் நுமக்கும் ஆங்கு அணையாலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலித்தொகை பாடல் உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீணையிலிருந்து ஒரு சவுண்ட் உருவாகுது அப்படின்னா அந்த இசை வந்துட்டு வீணைக்கு சொந்தம் இல்லை, அது யாரோ ஒருத்தவங்களுக்கு தான் சொந்தம். அதே போல உன்னுடைய மகள் வந்துட்டு உன்னிட்ட இருந்து பிறந்திருந்தாலும் உனக்கு சொந்தம் இல்லை. சரிங்களா? இசையை எப்படி யாரு ரசிக்கிறாங்களோ அவங்களுக்கு சொந்தமோ, அதே போல உன்னுடைய மகள் யாரை விரும்புறாலும் அவங்களுக்கு தான் சொந்தம், உனக்கு சொந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த வரிகளுக்கான அர்த்தம் இருக்கும். சரிங்களா? இந்த கலித்தொகை பாடல் உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இல் வாழ்க்கை தொடங்கும் போது பிறந்த இடத்து பாசம் விலகும் அப்படின்றது. சரிங்களா? இல் வாழ்க்கை தொடங்கும் போது பிறந்த இடத்து பாசம் விலகும் அப்படின்றது. வீணையிலிருந்து வரக்கூடிய இசை எப்படி வீணைக்கு சொந்தம் இல்லையோ, அதே போல ஒரு பெண் பிறந்த இடத்துல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது அந்த பிறந்த இடத்தை விட பாசம் வந்துட்டு விலகி போகும் அப்படின்றதான் இதுக்கான அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஆடிட் அப்படின்ற எக்ஸாமு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கரிகால் சோழனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? கரிகால் சோழனுடைய இயற்பெயர், அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அப்படின்றதுதான் கரிகால் சோழனுடைய இயற்பெயர். இந்த கரிகாலனுடைய இயற்பெயர் குறுந்தொகையில தான் திருமாவளவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? குறுந்தொகையில கரிகாலனை பத்தி வேற என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய இயற்பெயர் வந்துட்டு திருமாவளவன். அவருக்கு ஆதிமந்தி அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்தா, அவ வந்துட்டு ஆட்டனத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேரமன்னனை வந்துட்டு காதலிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்குமான காதலை பத்தியும் சொல்லியிருப்பாங்க குறுந்தொகையில. சரிங்களா? அப்போ கரிகால் சோழனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமாவளவன். சரிங்களா? எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குறுந்தொகையில. நெக்ஸ்ட் கொஸ்டின். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாமு. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனுக்கு அவன் கண் படுமே அப்படின்னு சொல்லக்கூடிய புறநானூற்று பாடல் வந்துட்டு, புறநானூற்று பாடலில் கீழ்ப்பால் மேல்பால் அப்படின்றோட உட்கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த புறநானூற்று பாடலை பாடினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்ற மன்னன் தான் இந்த புறநானூற்று பாடலை வந்து பாடியிருப்பாரு. இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்கை நன்றே அப்படின்ற தலைப்பு கீழே இந்த பாட்டு வரும். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலுடைய முதல் வரி தொடங்கும். எப்படியாவது கஷ்டப்பட்டாது பிச்சை வாங்கியாவது படிச்சிரு அப்படின்றது அதுக்கான அர்த்தம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிறப்பு ஓர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன் தொடங்கும். அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாய்க்கு பல பிள்ளைகள் இருந்தாலும் அதுல ஒவ்வொரு குழந்தையோட சிறப்பை பொறுத்து தாயினுடைய பாசம் மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, மன்னன் இருக்கான், அதுல மேல் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா படித்த பெரியோர்கள் இருக்காங்க. சரிங்களா? கற்றறிந்த அறிவாளிகள் இருக்காங்க. இதுல மன்னர் யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிச்சவங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் எழுதியிருப்பாரு. சரிங்களா? கல்வியோட சிறப்பை பத்தி இந்த புறநானூற்று பாடல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுல இந்த பாட்டோட உட்கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறப்பினால் வரும் சிறப்பினும் கல்வி அறிவினால் எய்தும் பெருமை அப்படின்றது. சரிங்களா? நம்ம ஒரு உயர்குடியில பிறக்கலனாலும் கல்வியினால ஒரு உயர் மட்டத்துக்கு போகும்போது நமக்கு சிறப்பு கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த புறநானூற்று பாடல் வரிகளுக்கான அர்த்தம். சரிங்களா? யார் எழுதினது பாத்துக்கோங்க, ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் தான் எழுதியிருப்பார். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் பாருங்களேன். ஆற்றுதல் என்பது அலர்ந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்த வரிகள் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்றது. சரிங்களா? இந்த பாடல் எல்லாமே கலித்தொகையில வரும். கலித்தொகையை தொகுத்த நல்லுந்துவனார் தான் எழுதியிருப்பாரு. அதுவும் இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா நெய்தல் களியில வந்திருக்கும். தோழி வந்துட்டு தலைவிக்கு கூறுற மாதிரியான ஒரு செய்தியா இந்த பாடல் வந்திருக்கும். சரிங்களா? நான் கலித்தொகை பத்தி நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். இந்த பாடல் முழுவதுமே மனப்பாட பகுதியா தமிழ் புத்தகத்துல இருக்கு. இதை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்னு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. 2 வரிகளை கொடுத்து அடுத்த வரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்த வரி என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்றது.
அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா மனப்பாட பாட்டுனால அப்படியே அடுத்தடுத்து என்ன வரும் அப்படின்றத மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், அசிஸ்டன்ட் டைரக்டர். சரிங்களா? விமென்ஸ் மட்டும் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல விமென்ஸ் மட்டும் எழுதக்கூடிய எக்ஸாம். இதுல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற வரிகள் திருக்குறளுக்கு முன்னமே எந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பார்த்தோம். சரிங்களா? அது வந்துட்டு நற்றிணையில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது படிச்சோம். அதுல கபிலர் சொல்லியிருப்பாரு. இங்க வந்து பாருங்களேன், நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லக்கூடிய புறநானூற்று பாடல் உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்றதான் இங்க முக்கியமான வரிகள். உணவு வழங்குவதோட முக்கியத்துவத்தை பத்தி இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த லைனை புறநானூற்றுல எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடப்புலவியனார் அப்படின்றவங்க நெடுஞ்செழியனுக்கு உரைக்கிற மாதிரி இந்த வரிகள் வந்துட்டு எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா? இதே நீரின்றி அமையாது யாக்கு உலகு அப்படின்றது நற்றிணையிலையும் சொல்லப்பட்டிருக்கும், திருக்குறளையும் சொல்லப்பட்டிருக்கும். அதே போல உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்றது வேற எங்க இடம்பெற்றிருக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிமேகலை நூலுலையும் இதே வரிகள் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னுயிர் தருதலும் ஆற்றுமோ முன்னியதே எத்து முயன்று செய்பொருளே அப்படின்னு சொல்லக்கூடிய கலித்தொகை பாடலடிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? கலித்தொகையில இது இந்த வரிகள் வந்துட்டு எந்த திணையில இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலை களி அப்படின்றதுல இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? கலித்தொகையில இருக்கக்கூடிய பாலை திணைக்கான பாடல்களை பாடினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருங்கடுங்கோ. இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் கலித்தொகை. எந்த திணை அப்படின்னா பாலை திணை. யாரு பாடியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருங்கடுங்கோ அப்படின்றவர் பாடியிருக்காரு. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, நெடுந்தொகை என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம அகநானூரை பத்தி படிக்கும்போது நெடுந்தொகை என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகநானூறு அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அல்லது செய்தல் ஆற்றீராயினும் நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன் அப்படின்னு சொல்லி பாடினா புலவர். நல்லது செய்யுங்க, இல்லைன்னா எந்த கெடுதலும் செய்யாம இருங்க அப்படின்றதுதான் இதுக்கான அர்த்தம். இதை பாடினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நரிவேறு தலையார் அப்படின்றவரு. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறநானூறு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, டிஓல கேட்டிருக்காங்க, கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே அப்படின்ற பாடல் அடிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த இதுல இடம்பெற்றிருக்குன்னா, புறநானூறுல இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? புறநானூறுல பாரிய பத்தி கபிலர் பாடக்கூடியதாக இருக்கக்கூடிய நூல் தான் இந்த நூல். சரிங்களா? இந்த அடிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புறநானூறு. சரிங்களா? புறநானூறுல வள்ளல்கள் பத்தி பேசியிருப்பாங்க, மன்னர்கள் பத்தி பேசியிருப்பாங்க, யார் யாரை ஆதரிச்சாங்கன்ற செய்தி இருக்கும், தூது யாருக்கெல்லாம் யாருக்காக யாரு தூது போயிருக்கா அப்படின்ற செய்திகள் எல்லாமே இருக்கும். சரிங்களா? பாரிய பத்தியும் புறநானூறுல சொல்லியிருப்பாங்க, கபிலர் பாடியிருப்பாரு. இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் புறநானூறு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு எக்ஸாம். இதுல வந்துட்டு பெண்பார் புலவர்களின் பாடல்கள் இடம்பெறாத நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐங்குறுநூறு தான். சரிங்களா? எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐங்குறுநூறு மற்றும் 5 திணைக்கான நூல்கள். 5 திணையும் 5 புலவர்கள் எழுதியிருப்பாங்க. 5 பேருமே ஆண்களா இருப்பாங்க. இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஐங்குறுநூறு அப்படின்றது எந்தவித பெண்பார் புலவர்களும் எழுதவில்லை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் நம்ம கெஸ் பண்ணி அடிக்கணும். எந்தெந்த நூலுல எத்தனை எத்தனை பெண்பால் புலவர்கள் எழுதியிருக்காங்க அப்படின்ற குறிப்புகள் நம்மளுடைய முன்னாடி கிளாஸஸ்லாம் சொல்லியிருக்கோம். ஆனா ஐங்குறுநூறு மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எந்த விதமான பெண்பார் புலவர்களும் இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 திணைகளுக்கான நூல்கள் இருக்கு. 5 திணைகளை 5 பேர் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிறப்பு ஓர் அன்ன உடன் வயிற்று உள்ளும்
சிறப்பின் பாலாய் தாயும் மனம் திரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய புறநானூற்று பாடல் உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்றார். இந்த வரிகள் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் எழுதினது. உற்றுளி உதவியும் ஒருபொருள் கொடுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் பார்த்தோம் இல்லையா? கீழ்பால் ஒருவன் கருப்பின் மேல்பால் அவன் கண் படுமே அப்படின்ற மாதிரி முடியும். சரிங்களா? கற்கை நன்றே அப்படின்ற தலைப்புல இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புறநானூற்று பாடல் உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கருத்தை உணர்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வியை தான் உணர்த்துது. சரிங்களா? ஒரு தாய்க்கு பல பிள்ளைகள் இருந்தாலும் எந்த பிள்ளைகிட்ட சிறப்பான விஷயம் இருக்கோ அந்த பிள்ளை மீது தாய்க்கு அதிகமான பாசம் இருக்கும். அதுபோல உயர்குடியில பிறந்திருந்தாலும் கல்வி கற்கிறதுனால அவன் வந்துட்டு உயர்மட்டத்தை அடைய முடியும் அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம். சரிங்களா? ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் எழுதின பாடல் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் ஆபீசர் எக்ஸாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்க காலத்துல பண்டமாற்று முறை இருந்தது அப்படின்றது எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுந்தொகையில சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? பண்டமாற்று முறை பத்தி சொல்லியிருக்கக்கூடிய நூல் வந்துட்டு குறுந்தொகை. அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆஃப் சைக்காலஜி, இன்னொன்னு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். இந்த எக்ஸாம்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படின்னு சொல்லிட்டு பாடின புலவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஔவையார் தான். நாடாகுவென்றோ காடாகுவென்றோ அவளாகுவென்றோ மிசையாகுவென்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படின்றதான் இந்த முழு பாட்டு. சரிங்களா? இது முன்னாடியே பார்த்தாச்சு. இதுக்கான புலவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஔவையார். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கடையேழு வள்ளல்களில் நீலமணியையும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயண்டிரன். பொதிகை மலையில ஆட்சி பண்ணக்கூடியவன் தான் ஆயண்டிரன். இவர் தான் நீலமணியையும் நாகம் தந்திருக்கக்கூடிய கலிங்கத்தையும் சிவனுக்கு கொடுத்து புகழ் பெற்றவர். இந்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநானூறுல சொல்லியிருப்பாங்க. ஆயண்டிரன் நாகம் தந்த கலிங்கத்தை சிவனுக்கு கொடுத்து புகழ் பெற்றான் அப்படின்ற செய்தி புறநானூறுல சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாட்டு புறநானூறுல தான் இடம்பெற்றிருக்கும். யாரு எழுதியிருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இடைக்குன்றூர் கிழார் அப்படின்றவர் எழுதியிருப்பார். அதாவது ஒருவனை ஒருவன் தோற்கடிக்கிறதும் வின் பண்றதும் இந்த உலகத்தினுடைய இயற்கை. அதனால தோல்வியும் கண்டு அஞ்ச வேண்டாம், வெற்றியும் கண்டு பெருமை கொள்ள வேண்டாம் அப்படின்ற மாதிரி இடைக்குன்றூர் கிழார் வந்துட்டு இந்த பாடல சொல்லியிருப்பார். சரிங்களா? ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பைன்ட் லைப்ரரி எக்ஸாம். அதுல வந்துட்டு பாடான் திணை என்னும் ஒரே திணையை மட்டும் கொண்டு பாடப்பட்ட பணுவல் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. 18 முழுவதும் தான் பாடான் திணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே திணையினால் பாடப்பட்டிருக்கக்கூடிய 8 தொகை நூல். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 18. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஆபீசர் எக்ஸாம். இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. இரும்பு கடலை என அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 18. எதுக்காக 18 இரும்பு கடலை அப்படின்னு சொல்றாங்கன்னா வழக்கத்துல இல்லாத நிறைய சொற்கள் இதுல பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த சொற்கள் எல்லாமே பல்லை உடைக்கக்கூடிய வகையில கடுமையான சொற்களா இருக்கும். சரிங்களா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 18க்கு இரும்பு கடலை அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு. இதையும் நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம், பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் அப்படின்ற எக்ஸாம்ல 8 தொகையும் 10 பாட்டும் ஏறத்தாழ எத்தனை பாடல்களை கொண்ட இலக்கிய கருவூலம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இங்க 10 பாட்டு வராது. 8 தொகையில மட்டுமே கிட்டத்தட்ட 2400 பாடல்கள் இருக்கும். சரிங்களா? ஆனா இது ஸ்கூல் புக்ல இப்படி ஒரு டேட்டா இருக்கு 2400 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பொருட்கலவை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிபாடல். பரிபாடல எதனால பொருட்கலவை அப்படின்னு சொல்றாங்கன்னா 8 தொகை நூல்கள் அகநூல்கள் இருக்கு, புறநூல்கள் இருக்கு. இந்த பரிபாடல் மட்டும்தான் அகம்பத்தியும் புறம்பத்தியும் பேசக்கூடிய நூல். அதனாலையும் அகம்பத்தியும் புறம்பத்தியும் பேசுறனாலையும் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த 4 பத்தியும் சொல்றனால பரிபாடலுக்கு பொருட்கலவை அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. சரிங்களா? அப்போ பொருட்கலவை என அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிபாடல். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோல பார்த்த கொஸ்டின் எல்லாமே 8 தொகை நூல்கள்ல மட்டும் டிஎன்பிஎஸ்சில யூனிட் 8 இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள். சரிங்களா?
இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு 8th யூனிட்ட எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்ற உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? நீங்க 8th யூனிட்ல அதிகமான மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட ஜெயசார் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனல்ல 8th யூனிட்ட பத்தின சிலபஸ் வைஸ் ஃபுல் வீடியோ ஒண்ணொண்ணா அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டினியூஸா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். தேங்க் யூ.